கேப்டனுடைய மகனுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் நடந்து முடிக்க போறதா மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இறந்து போன கேப்டன் விஜயனுடைய தீராத ஆசைகள்ல ஒண்ணா பார்க்கப்பட்டது அவருடைய மகன்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் கடைசியா அவரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிசினஸ் மேனுடைய பொண்ண அவங்க பையனுக்கு பார்த்துருக்காங்க. அதுவும் குறிப்பா அவங்க வீட்ல போய் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த டைம்ல தான் விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. பிறகு அவங்களுடைய பசங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பாவுக்கு உடல்நிலை சரியாகட்டும். அதற்கு பிறகு நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி திருமணத்த கொஞ்சம் ஒத்தி வச்சிருந்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு பேட் லக் விஜயகாந்துக்கு உடல்நிலை திரும்ப சரியாகவே இல்ல. அவரும் அப்படியே இறந்து போயிட்டாரு. இந்த நிலைமையில மீண்டும் அவங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த சந்தோஷமும் மீண்டும் பழையபடி மாறும். அதே மாரி அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள் குழந்தை வந்து பிறப்பாங்க அப்படிங்கிற நல்ல ஒரு எண்ணத்தினால, இப்போ அவங்களுடைய மூத்த மகனான விஜய பிரபாகரனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. அதற்காக மீண்டும் அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, அது வேண்டாம். அதாவது அது உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட தான் விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. அதனால இது ராசி இல்லாம தெரியுதுன்னு சொல்லி அந்த பெண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அது காரணமா இப்போ அவங்க குடும்பத்தினர்கள், உறவினர்கள் எல்லாருமே விஜய பிரபாகரனுக்கு வேறு ஒரு பெண்ண பார்க்கறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. அந்த வகையில இப்போ மீண்டும் ஒரு பெண்ண பார்த்து அந்த பெண் வீட்லயும் பேசி முடிவு எடுத்திருக்காங்க. அந்த பெண் வேற யாரும் கிடையாது. நெருங்கிய மு.க. ஸ்டாலினுடைய சொந்தக்காரங்க பெண் தானாம் அந்த பெண். ஸோ அந்த பெண்ண இப்போ திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜயகாந்த் குடும்பத்தினர் வந்திருக்காங்க. இந்த விஷயம் மு.க. ஸ்டாலினுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருக்காரு. அதோட விஜயகாந்துடைய மகனுக்கு என்னுடைய நெருங்கிய சொந்தக்கார பெண்ண திருமணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு ஒரு பரிபூரண சம்மதம் தான். நானே அந்த வீட்ல பேசி உங்களுக்கு தேவையான மரியாதையோட அந்த பெண்ண திருமணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிற மாரி ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்துக்கு மிக முக்கியமான உத்தரவு வழங்கியிருக்காராம். அந்த வகையில இப்போ கூடிய விரைவில நம்ம விஜயகாந்துடைய பையனான விஜய பிரபாகரனுக்கும் அதே மாரி அந்த பொண்ணுக்கும் மிக பிரம்மாண்டமான முறையில நிச்சயதார்த்தம் நடைபெறும் அப்படின்னும், அடுத்து ஒரு 2, 3 மாதத்துக்குள்ளாக இவங்களுடைய திருமணமானது எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில நடைபெறும் அப்படிங்கிற மாரி மு.க. ஸ்டாலின் அவர்களே இப்போ விஜயகாந்த் குடும்பத்துக்கு உத்தரவாதம் வழங்கியிருக்காராம். அதன் அடிப்படையில கண்டிப்பா விஜய பிரபாகரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இன்னும் கூடிய விரைவில எல்லா மக்களும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த திருமணமானது நடைபெறும் அப்படிங்கிற மாரி அவங்களும் இப்போ மிக முக்கியமான தகவலை அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் தான் ஒட்டுமொத்த கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.